அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பகுதியில் 2025 டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 4 கட் ஆஃப் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2024க்கும் 2025க்கும் இந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய கேள்வி தரம் என்பது வேறுபட்டிருக்கிறது. 2025 மிக ஒரு கடினமாகவும் கான்ட்ரோவர்சியான ஒரு ஏரியாவுமாக இந்த தமிழ்த்தாள் அதிகமாக இந்த கான்ட்ரோவர்சியா இடம்பெற்று கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு வாரமாகவே நாம இந்த விஷயத்தை பத்தி எல்லா யூடியூப் சேனல்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான போராட்டங்களும் அறிவிக்கப்பட்டு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த மதுரையில் கூடுற போராட்டத்தை பத்தி சொல்றோம். இது மாதிரி நிறைய போராட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. நிறைய கொஷின்ஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் போயிருக்கு. கேள்வித்தாள் எங்கெங்கேயோ பல புக்குகள் கேட்டிருக்கிறாங்க. இது தற்போது தேர்வுகள் இடையிலே இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது தமிழ்லயே ரொம்ப கஷ்டமா போனதுதான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி எவ்வளவு போட்டிருப்பாங்க. பிளஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம போன வருஷம் நம்ம சொன்ன ப்ரிடிக்ஷன் சரியா இருக்கா அப்படின்ற ஒரு இது நம்ம பார்த்துடலாம். போன வருஷம் நம்ம 170+ பிசி அப்படி எடுத்திருந்தா ஜேஏ விஏஓலாம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றது நம்ம பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக தான் உண்மை. ஸோ விஏஓ அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா 2024 கட் ஆஃப் நம்ம பார்க்குறப்போ நிறைய பேர் இந்த நம்ம சொன்ன கட் ஆஃப் ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ 170+ இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஓசியினுடைய கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி நம்ம பிசி 169, எம்பிசிலாம் எல்லாமே அதே ரேஞ்சு தான். ஒவ்வொன்று சும்மா சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்கலாம். ஸோ தமிழ் மீடியம் எடுத்தவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ பேஸ்ட் அந்த ஆவரேஜ் ரேஞ்ச் 170, 169லாம் எடுத்தவங்களாம் எல்லாருமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம 2024க்கும் 25க்கும் டஃப்னஸ் கம்பாரிசன் பண்ணுறோம். ஸோ கொஷின் தமிழ்லேயே மாடரேட்டாக இருந்தது. ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. முந்தைய வருத்த காட்டுறப்போ மாடரேட்டாக இருந்தது. ஜென்ரல் ஸ்டடீஸும் மாடரேட்டாக தான் இருந்தது. ஆப்டிடியூட் மென்டல் எப்படி ஈஸி. ஸோ நிறைய பேர் 23, 24, 25 கூட நிறைய லாஸ்ட் இயர் போட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோம், என்ன நடந்தது அப்படின்னா மாடரேட்லேருந்து டஃப் ஆகி போச்சு. மோர் இன்டெப்த் இன் கிராமர், லிட்ரேச்சரில் ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டு அவங்களுக்கு சிலபஸ் தாண்டி எடுக்கக்கூடிய லெவலுக்கு கேள்விகள் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னும் போது அதுவுமே மோர் அனாலிட்டிக்கலாக இருந்தது. ஸோ எல்லாமே குரூப் 1 தரத்தில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் லைன் கொஷின்ஸ் இல்லாமல் அது டஃப்னஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆப்டிடியூட் மென்டல் அப்படியே ஈஸின்னு சொல்ல முடியாது, ஒரு மாடரேட் தான். ஸோ 20 அப்படின்ற லெவலுக்கு 25 கொஷினில் 20 எடுத்திருந்தா அவங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு பகுதியாக அந்த 20 எடுக்கிற லெவலுக்கு தான் இந்த இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த கலெக்ட் பண்ண விஷயமா இருந்தாலும் சரி, பொதுவாக மற்றவங்கள்ட்ட இந்த கலெக்ட் பண்ண டேட்டா அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தமிழ்ல எவ்வளவு எடுத்திருப்பாங்க, அப்படின்னு பார்த்தோம்னா 75 to 80. இது தமிழ்ல 90க்கு மேல போடுற ஸ்டூடெண்ட், 90 அரௌண்ட் 95 போடுறவங்க தான் இந்த ரேஞ்சில் எடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். மற்றபடி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 70 தான் ஆவரேஜா, 70 to 75. நிறைய பேர் இந்த 70 அரௌண்டு தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நம்ம லாங்குவேஜில் 75 to 80 அப்படின்னு வச்சுப்போம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜிகே அப்படின்னும் போது ஜென்ரலாக எல்லாமே 50 கொஷின்ஸு ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா 50லேருந்து 55 வரைக்கும் நிறைய பேர், அதாவது டாப்பில் இருக்கிறவங்க அந்த ரேஞ்சு தான் போட முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 20, இது ஒரு 70 இல்லை 80. ஸோ இது அரௌண்டு 140 to 150 கொஷின்ஸ் போட்டவங்க தான் பெரும்பான்மையான மாணவர்களாக தற்போது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுல போஸ்ட் ரொம்ப கம்மி. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7000 வேகன்சி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 3300 வேக்கண்ட் அரௌண்ட் தான், அவ்வளோதான் இருக்கு. ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணா இதனுடைய கட் ஆஃப் இன்னுமே டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதன் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜென்ரல் கேட்டகரி இது சேஃப் ஜோன். ஸோ கண்டிப்பா
பொதுவாகவே 155 எடுத்தாங்க, இல்லை 160 மேலே எடுத்திருக்கிறவங்க எல்லாருக்குமே கன்ஃபார்மாக இந்த குரூப் 4ல் போஸ்டிங் வந்துடும். இந்த லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 200 கொஷின்ஸுக்கு 150 மேலே எடுத்திருக்கிறவங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் அது அதிகம். அதாவது எந்த கேட்டகரியாக இல்லாமல் பொதுவாக எடுத்துக்கிறோம். பொதுவான ஒரு கேட்டகரி அப்படின்னாவே 150+னா உங்களுக்கு வந்து மோர் சான்ஸ். 155, 160 கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து 99% அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைச்சிருச்சு போஸ்ட் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். பட் பொதுவாக நம்ம வந்து இப்போ நிறைய பேர்கிட்ட கேட்ட வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா அதிகமாக வந்து 122, 140, 140லேருந்து 150. ஸோ 150 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக சில பேர் தான். நிறைய பேர் இந்த அரௌண்ட் 140 அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ வந்து அரௌண்ட் 140, ஏன்னா ஜிகேல எல்லாராலையுமே வந்து 70 போட்டுற முடியாது. அதுமாதிரி தமிழில் வந்து எல்லாராலுமே 80 போட முடியாது. ரொம்ப வெல்வெஸ்டாக இருந்தவங்களாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிகேலாம் 60, 65 அந்த மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே நிற்குது. ஸோ இப்போ நம்ம இந்த வருடங்களுடைய கட் ஆஃப் எடுத்துக்கிறப்போ ஜென்ரலில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஏஓ ஜேஏனா 155 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ தமிழ் மீடியம்னா அது 150 இல்லை ஒரு 3 மார்க்ஸ். அது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்ற பொறுத்து வேரி ஆகும். அதே ஜென்ரல் டைப்பிஸ்டாக இருந்தால் ஒரு 7லேருந்து 10 கொஷின்ஸ் வந்து வேரி ஆகும், கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதே பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 150+. அப்புறம் வந்து தமிழ் மீடியமாக இருந்தால் 145. ஸோ இதில் வந்து டைப்பிஸ்டாக இருந்தால் ஜென்ரல்ல இருந்து அதாவது விஏஓ இந்த 150லேருந்து 7-10 கொஷின்ஸ் வந்து கம்மியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பிசிஎம் அதே தான். ஸோ 145, 140. ஏன்னா போஸ்டிங் வந்து இதோட இன்னுமே கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் போஸ்டிங் நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ வந்து போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ வந்து 140+ எடுக்கிறவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. 140+. ஸோ கண்டிப்பாக ஸோ இப்போவுமே 140+ வந்து நம்பிக்கை இருக்கலாம். பட் வந்து 1 மார்க் 2 மார்க்லேயே அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து சேஃப் ஜோன்னு தான் சொல்கிறோம். 1 or 2 கொஷின்ஸ் வந்து கம்மியாகலாம் இப்போ நம்ம சொல்கிறதோடைய. ஆனால் வந்து இது சேஃப் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கலாம். எம்பிசிலையும் 150. ஸோ அதே தமிழ் மீடியம் இருந்தால் 145. 7 to 10 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா டைப்பிஸ்ட்டு இன்னும் மற்ற கேட்டகரிலாம் இன்னுமே குறைக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேனு சரி வேணும் இன்னும் சில கேட்டகரிலாம் இன்னுமே வந்து குறையும். ஸோ 110, 120 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே சில கேட்டகரிக்கு வரலாம். ஸ்பெஷல் கேட்டகரிலாம் சில பேர் அந்த ரேஞ்சுக்கும் வரலாம். 100s 110க்குலாம் சில டைம் 2014-15 கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் காம்படிஷன்லாம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு நம்ம ஜென்ரலாக இருக்கிற எடுத்திருக்கிறவங்களுடைய கட் ஆஃப் தான் இது. ஸோ எஸ்சி அப்படின்னும் போது 145, தமிழ் மீடியமாக இருந்தால் 140, டைப்பிஸ்டாக இருந்தால் அதுலேயுமே 7 to 10 கொஷின்ஸ் வந்து குறையும். எஸ்டியில் 140, ஸோ 135. ஸோ இதில் வந்து எஸ்சி எஸ்டி வந்து எஸ்டி பொறுத்தவரை 130க்கு மேலே இருந்தாவே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் 150 இன்னும் கொஞ்சம் போஸ்டிங் இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து 140K வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதாவது சம் கேட்டகரிஸ்க்கு வந்து 140 வந்துடலாம். பொதுவாக ஜென்ரல் அப்படின்னு எடுத்துட்டு போது தான் நம்ம வந்து இந்த 150+ இருந்தால் சேஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதாங்க நம்ம இந்த வருஷத்தினுடைய கட் ஆஃப். லாஸ்ட் இயர் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப்ல வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருந்தது. இந்த வீடியோவை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 150 அரௌண்ட் வந்து கண்டிப்பான போஸ்ட்டு. ஸோ 145க்கு வந்து சம்டைம் அதாவது இப்போ இன்னும் வந்து கீ வந்து வெளியிடலை. அதாவது டிஎன்பிசி வந்து இன்னுமே கீ வெளியிடலை. அதுக்கப்புறம் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு மீண்டும் ஒரு முறை நம்ம என்ன பண்ணோம் அந்த கட் ஆஃப் ரிவைஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். அது இப்போ ஸ்டூடெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து நேமோட நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அஃபிஷியல் கீ விட்டப்புறம் இது என்ன வேரியாக தான் இருந்தது, கம்மியாகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஜென்ரலாக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தெரிந்து கொண்ட மாணவர்களுடைய விவரங்கள் பெற்றதன் அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ஜென்ரல் ப்ரிடிக்ஷன். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.